மழைக்காலத்துக்கு அப்புறமா ஒரு சில கீரைகள நம்ம மறந்தே போயிருவோம். அதில இரும்பு சத்து அதிகமா இருக்கிறது இது ஒண்ணு. அப்புறம் வெத்திலையோட அந்த தூதுவளை இலைய சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு ஜீரணம் அதிகரிக்கிறதோட, சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு சளி மாதிரி வரும்ல, அதெல்லாம் சரியாகும். அப்படிப்பட்ட இந்த தூதுவளைய ஏற்கனவே எங்க வீட்ல நெறைய தடவ வளர்த்துருக்கேன். வளர்த்ததுக்கப்புறமா சில 1 வருஷம் 2 வருஷத்துக்கு அப்புறம் காணாம கூட போயிடும். இந்த தூதுவளை எங்க வீட்ல 3 வகையா இருக்குது. வணக்கம். ஒண்ணு நீல கலர், ஒண்ணு வெள்ள பூ பூக்கிறது, ஒண்ணு குட்டி குட்டி இலைகளுடைய ஒரு தூதுவளை. அது வேலூர் விதை திருவிழால தான் வாங்கினேன். இந்த தூதுவளைய வந்து காம்பவுண்டுக்கு வெளியில தான் வச்சுருக்கேன். ஏன்னா யார் வேணாலும் வந்து பறிச்சுட்டு போகலான்னு. நெறைய பேர் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் இருந்தது இப்போ இல்லை, கொஞ்சம் வருஷம் இருந்தது, திடீர்னு காணாமல் போச்சு, எப்படின்னே தெரியலன்னுலாம் சொல்லுவாங்க. இந்த தூதுவளையை வளர்க்குறதுக்கு பிரைட் சன்லைட் வேணும், டே ஃபுல்லாக சன்லைட் வேணும். இது குளிர்காலத்துலேயும் நல்லா வளரும். இது வெயில் காலத்தில் என்ன ஆகும்னா, இங்கே பாருங்கள், இந்த செடியில் வந்து எறும்பு வர ஆரம்பிச்சிருச்சு. வெயில் காலத்தில் இன்னும் நல்லா சூப்பராக வளரும். இந்த எறும்பு வர ஆரம்பிச்சிருச்சுனாவே இதுக்கு அஸ்வினி பூச்சி வர ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். இது நம்ம சாப்பிட்ற பொருள்னால இது மேலே நம்ம பூச்சி மருந்துகளை போட முடியாது. இயற்கையாக தயாரிக்கிற எதையாவது ஒன்று தெளிச்சுக்கலாம். இருந்தாலும் இந்த வெயில் காலத்தில் இவங்களை கட்டுப்படுத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒன்று. அதுக்கு சூப்பரான ஒரு ஐடியா என்னன்னா, ப்ரூனிங் பண்ணி விடணும். அடிக்கடி ப்ரூனிங், எவ்வளோ ப்ரூனிங் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இது சூப்பராக வளரும். நம்ம பண்ணுற தவறு என்னன்னா, இலையை மட்டும் எடுத்துட்டு கொடியை அப்படியே விட்டுருவோம் நம்ம. ஐயோ இதை போய் வெட்டணுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் செடிகளை வெட்டுறதுக்காகவே கஷ்டப்படுவாங்க. அதாவது பாவம் செடி, இதை வெட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அது தவறு. அடிக்கடி ப்ரூனிங் பண்ணணும். அதுவும் இந்த தூதுவளைக்கெல்லாம் வெயில் காலம்னு கூட பார்க்க வேணாம், நம்ம ப்ரூனிங் பண்ணுனா தான் இது நல்லா சூப்பராகவே வளரும். அப்புறம் தண்ணி தேங்கவே கூடாது. தொட்டியில் வளர்த்தாலும் சரி, தரையில் வச்சாலும் சரி, தண்ணி தேக்கம் இருக்கக்கூடாது. ஆனால் வந்து ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்படியே காஞ்சும் போயிடக்கூடாது. இது ஈரப்பதம் இருக்கணும். ஆனால் இதை நம்ம எந்த அளவுக்கு ப்ரூனிங் பண்ணி எடுத்துடுறோமோ அந்த அளவுக்கு இது வந்து செடி நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நிறைய வருஷம் நம்ம வீட்டில் இந்த செடி இருக்கணும்னா ப்ரூனிங் பண்ணியே ஆகணும். இதை நம்ம குளிர்காலத்தில் சளி இருக்கும்போது மட்டும்தான் பயன்படுத்துவோம். வெயில் காலத்தை வந்துருச்சுன்னா இதை மறந்தே போயிடுவோம் அந்த செடியை. ஆனால் அப்படி இல்லாமல் எல்லா நாட்கள்லையுமே இதை பயன்படுத்தலாம். இதை ஒரு சட்னி வைக்கலாம், இல்லை சாம்பாரில் என்னுடைய கீரைகள்லாம் பறித்து போடலாம். அப்போ சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும். பக்கத்துலேயே திருநீற்று பச்சிலை இருக்குது.